திருவள்ளூர் அடுத்த புட்லூர் எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஏசையா. இவர் கொத்தனாராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் பணிக்கு சென்று மாலை வீடு திரும்பிய ஏசையா வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது வீடு முழுவதும் மிளகாய் பொடி தூவப்பட்டும் பீரோ திறக்கப்பட்டு கிடப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் பீரோவில் இருந்த 10 சவரன் நகை, 20,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை கொள்ளை போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான ஸ்டேஷனரி குடோன் பழமையான கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இன்று அதிகாலை குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் சிவகாசி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் குடோனில் பற்றி எரியும் தீயை தண்ணீரை பீச்சி அடித்து அணைத்தனர். இந்த தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தீ விபத்தில் குடோனில் இருந்த பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. இதுகுறித்து குடோனின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனைக்கு கொண்டு வருவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அப்பநாயக்கன்பட்டி களங்கல் சாலையில் உள்ள களங்கல் சந்திப்பு அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த 4 சக்கர வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து வாகனத்தை ஓட்டி வந்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ் பாபு மற்றும் பாரதி ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 200 கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் 4 சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை செய்ததில் அப்பநாயக்கன்பட்டி அருகே உள்ள குடோனில் சுமார் 1200 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அங்கு சென்று அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் சுரேஷ் பாபு, பாரதி மற்றும் தென்னரசு ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஆயிப்பேட்டை மெயின் ரோட்டில் ஆனந்தாயி, ஞானசேகர் என்ற 2 கூலி தொழிலாளர்களின் கூரை வீடுகள் சாலையோரமாக அமைந்துள்ளன. இந்நிலையில் இந்த 2 வீடுகளும் இரவு எதிர்பாராமல் தீ விபத்து ஏற்பட்டு வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமானது. இதில் 2 வீடுகளிலும் பல லட்சம் ரூபாய் அளவிலான வீட்டு உபயோகப் பொருட்கள் தீயில் எரிந்து கருகின. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்து நகர் கடற்பகுதியில் இருந்து பீடி இலைகள் கடத்த இருப்பதாக தருவைக்குளம் கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் சைரஸுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் தாளமுத்து நகர் கடல் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது காவல்துறையை கண்டதும் கடத்தல் கும்பல் தப்பி ஓடிய நிலையில் அங்கிருந்த வேனை சோதனை செய்ததில் அதில் சுமார் 40 பண்டல்களில் பேக்கிங் செய்யப்பட்டிருந்த 1500 கிலோ பீடி இலைகளை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய கடத்தல் நபர்களை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் அடுத்த உடையராஜபாளையம் பகுதியில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிராம மக்கள் ஒன்றிணைந்து குலதெய்வ வழிபாடு செய்வது வழக்கம். இந்த நிலையில் தற்போது 8 ஆண்டுகளுக்கு பிறகு குலதெய்வ வழிபாடு நடைபெற்றது. இதில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் அதே பகுதியில் இருந்தும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கிராமத்தில் உள்ள அம்மன் ஆலயத்தில் இருந்து குதிரை வண்டியில் 501 சீர்வரிசைகளுடன் ஆட்டம் பாட்டம் மேளதாளங்களுடன் ஊர்வலமாக சென்று கிராம அருகில் உள்ள மலையடிவாரத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை பலியிட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து பலியிடப்பட்ட ஆடுகளை ஒரே இடத்தில் வைத்து பிரியாணி செய்து 1500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்றாக அமர்ந்து பிரியாணி சாப்பிட்டு மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் ஆசிரியர் பாலாஜி பள்ளி வளாகத்தில் வழக்கம் போல் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அப்போது 4 அடி நீளமுள்ள விஷப்பாம்பு ஒன்று இருசக்கர வாகனத்தில் உள்ளே நுழைந்துள்ளது. இதனை பார்த்து கூச்சலிட்ட மாணவிகள் உடனடியாக ஆசிரியரிடம் தெரிவித்துள்ளனர். உடனடியாக ஆசிரியர் பாலாஜி திருத்துறைப்பூண்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இருசக்கர வாகனத்தில் உள்ளே நுழைந்த பாம்பை போராடி லாவகமாக பிடித்து அப்பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியில் விட்டனர்.
நாகர்கோவில் மாவட்டம் பனிமயனையைச் சேர்ந்த அரசு பேருந்து தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலிக்கு சுமார் 30 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்துள்ளது. இந்த அரசு பேருந்து கோவில்விளை விலக்கு அருகே சென்றபோது சுமார் 30 ஆடுகள் சாலையை கடக்க முயன்றது. இந்த ஆடுகள் மீது அரசு பேருந்து மோதியதில் 12 ஆடுகள் உடல் நசுங்கி உயிரிழந்தது. இதனால் கோவில்விளை பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருச்செந்தூர் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை மஸ்தான் தெருவைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் நாகப்பன். இவரது மனைவி கல்யாணி. நாகப்பன் தனது மகன் ராமநாதனுடன் சேர்ந்து முத்தன் தெருவில் எலக்ட்ரிக்கல் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடந்த ஜூலை 3ஆம் தேதி வழக்கம் போல் மகனுடன் கடைக்கு சென்றுவிட்டு பிற்பகல் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது வீட்டின் கதவுகள் திறந்து கிடப்பதைக் கண்டு உள்ளே சென்று பார்த்தபோது கல்யாணி சமையலறையில் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். மேலும் அவர் அணிந்திருந்த 17 சவரன் நகைகள் மற்றும் 1 சவரன் வைரத்தோடுகள் திருடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர், கண்காணிப்பாளர் மரியமுத்து தலைமையிலான போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் வீடுகளில் தண்ணீர் கேன் சப்ளை செய்து வந்த பண்ணப்பட்டி சமத்துவபுரத்தை சேர்ந்த கேசவன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பணம் நகைக்காக மூதாட்டியை கொலை செய்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கேசவனை கைது செய்த மணப்பாறை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வேலங்குடி கிராமத்தில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிடாவெட்டு திருவிழா விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இதனை முன்னிட்டு கடந்த ஜூலை 7ஆம் தேதி பெரியநாயகி அம்மன் கோவிலில் காப்பு கட்டுதல் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தற்போது திருத்தேர் பவனி நடைபெற்றது. அப்போது தேர் நிலையை விட்டு கிளம்பியதும் கிராம ஒற்றுமைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் மழை வேண்டியும் பிடாரி அம்மனுக்கு கிடாவெட்டி பொதுமக்கள் வழிபட்டனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் நாச்சிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பானு ராஜு முகமது தம்பதியினர். இவர்கள் தங்களது வியாபார தேவைக்காக அதே பகுதியில் வசித்து வரும் சேகர் முனியம்மாள் ஆகியோரிடம் கடன் வாங்கியுள்ளார். இந்நிலையில் பானு ராஜா முகமது தம்பதியினர் கடனுக்காக வட்டி தொகையை வார வாரம் கொடுத்து வந்துள்ளனர். இந்நிலையில் வாங்கிய பணத்திற்கு மேல் வட்டியாக 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலுத்தியும் அசல் தொகையையும் வட்டியையும் சேர்த்து தர வேண்டும் என கூறி வீட்டிற்கு வந்து பிரச்சினை செய்வதாகவும் கந்துவட்டி கும்பலிடமிருந்து தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் கந்துவட்டி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பாதிக்கப்பட்ட பெண் தன்னுடைய உறவினர்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். பணி நிரந்தரம் வழங்கவும், ஊதிய உயர்வு, நிலுவையில் உள்ள பண பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் 128 பேர் அரசு கலை கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களாக பணியாற்றி வருவதாகவும் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காடு அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த அருள் செல்வன் என்பவர் வேறு ஒரு பெண்ணிடம் கள்ள தொடர்பில் இருந்ததைக் கண்டு அதை அப்பகுதி மக்களிடம் கூறியுள்ளார். இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அருள் செல்வன் அம்பேத்கர் நகர் பகுதியில் இருந்த சீனிவாசனை அரிவாளால் வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சீனிவாசனை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வெண்காடு போலீசார் அருள் செல்வனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் கனகராஜ். இவர் தனது உறவினர் செல்வகுமாருடன் கொண்டத்தூர் பகுதியில் தங்கி செங்கல் சூளையில் பணி செய்து வருகிறார். இந்நிலையில் இருவரும் கதிராமங்கலம் அரசு மதுபான கடைக்கு சென்று மது அருந்திவிட்டு திரும்பியுள்ளனர். அப்போது கனகராஜ் மயக்கமுற்று கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து அவர் உறவினர்கள் துணையோடு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் அங்கு வந்த 108 வாகன உதவியாளர்கள் கனகராஜை பரிசோதனை செய்து அவர் உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து வைத்தீஸ்வரன் கோவில் காவல்துறைக்கு செல்வகுமார் தகவல் தெரிவித்துள்ளார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் தனது மகன் உயிரிழப்பில் சந்தேகம் உள்ளதாக கனகராஜின் தந்தை குணசேகரன் வைத்தீஸ்வரன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை அடுத்த ஆவடி முத்தா புதுப்பேட்டை ராணுவ குடியிருப்பை சேர்ந்தவர் வேளாங்கண்ணி தாஸ். இவர் இந்திய ராணுவப் படையில் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த மே 10ஆம் தேதி இரவு அதீத மதுபோதையில் படுக்கை அறையில் சுயநினைவின்றி கிடந்துள்ளார். இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது மனைவி லீமா ரோஸ்மேரி அவரை மீட்டு ஆவடி ராணுவ மருத்துவமனையில் அனுமதித்தார். அங்கு மருத்துவ பரிசோதனையில் வேளாங்கண்ணி தாஸ் உயிரிழந்தது தெரியவந்தது. இதனையடுத்து ஆவடி முத்தா புதுப்பேட்டை போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் வேளாங்கண்ணி தாஸ் கழுத்தில் காயம் இருப்பது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அவரது மனைவி லீமா ரோஸ்மேரியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது லீமா ரோஸ்மேரி அவரது கணவர் தினமும் மதுபோதையில் தன்னிடம் தகராறில் ஈடுபட்டதாகவும் இதனால் ஆத்திரமடைந்து சம்பவ தினத்தன்று மதுபோதையில் படுத்திருந்த கணவரை புடவையில் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து ஆவடி முத்தா புதுப்பேட்டை போலீசார் லீமா ரோஸை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மேலமருதூர் மேலத்தெரு பகுதியில் வசித்து வருபவர் விவசாய கூலி தொழிலாளி செந்தில்குமார். இவரது மகன் பாண்டியராஜன் வீட்டில் உள்ள மின்வயரை சரி செய்தபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி சுருண்டு விழுந்துள்ளார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து திருத்துறைப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பணி நிரந்தரம் வழங்கவும் ஊதிய உயர்வு, நிலுவையில் உள்ள பண பயன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தென்னாங்கூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக வேலை பார்த்து வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், பல்கலைக்கழக மானியக்குழு பரிந்துரைத்துள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும், பணி பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும், உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ள நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மயிலாடுதுறையில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி கொண்டத்தூர், பாடசாலை, சேமங்கலம், ஆலவேலி, நத்தம் ஆகிய 5 கிராமங்களை தத்தெடுத்து விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கியுள்ளது. இந்நிலையில் தொடர் இயற்கை இடர்பாடுகளால் கடும் நஷ்டத்திற்கு உள்ளாகியுள்ள விவசாயிகளை அவர்கள் பெற்றுள்ள வங்கிக் கடனை உடனடியாக திரும்ப செலுத்த சொல்லி பாரத ஸ்டேட் வங்கி கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டி வங்கியின் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் சங்க நிர்வாகிகள் மற்றும் 5 கிராம விவசாயிகள் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிம்சன் தலைமையில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு குறுவை சாகுபடிக்கு உடனடியாக நிபந்தனையின்றி பயிர்க்கடன் வழங்க வேண்டும், கடன் பெறாத விவசாயிகள் பலருக்கு கடன் அளித்ததாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய் அலுவலர் சங்கத்தினர் வாயில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் வைரவன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும், தகுதியான நபர்களுக்கு காலம் கடந்தும் பதவி உயர்வு வழங்காததை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஆதி சென்ன கேசவ பெருமாள் திருக்கோவிலில் மரத்தேர் திருப்பணியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் P.K. சேகர் பாபு தொடங்கி வைத்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராயப்பேட்டை துர்க்கையம்மன் கோவிலின் ராஜகோபுரத்தை தனிப்பட்ட முறையில் அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, மெட்ரோ பணி நடைபெற இருப்பதால் ராஜகோபுரத்தை அப்புறப்படுத்த நிர்வாகம் கோரிக்கை வைத்தது. இது தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீதிமன்றத்தில் வரும் தீர்ப்பை பொறுத்து இந்து அறநிலையத்துறை செயல்படும் என தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்லத்தகுந்த வகையிலே எங்கு பார்த்தாலும் திருப்பணிகள், குடமுழுக்குகள், தேர் திருவிழா, தெப்ப உற்சவம், ஒருகால பூஜை கூட இல்லாமல் இருந்த திருக்கோயில்களில் ஒருகால பூஜை திட்டம், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதிகளில் திருக்கோயில் திருப்பணிக்கு 1 லட்சம் ரூபாய் என்று இருந்ததை 2.5 லட்சம் ரூபாய் ஆக்கி 1000 திருக்கோயில்கள் ஆண்டுக்கு என்று இருந்த நிலையை மாற்றி அறிவிப்போடு நின்றுவிடாமல் ஆண்டிற்கு 1250 திருக்கோயில்கள் ஆதி திராவிடர் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதிகளிலும் கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற பகுதிகளிலே இருக்கின்ற திருக்கோயில்கள்
1000 என்றிருந்ததை 1250 மாற்றி இந்த 2 ஆண்டுகள் 22, 23, 23, 24 ஆகிய காலங்களில் சுமார் 5000 திருக்கோயில்கள் இன்றைக்கு திருப்பணிக்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதேபோல் ஒரு கால பூஜை திட்டத்தில் 1,00,000 ரூபாய் என்றிருந்த வைப்பு நிதியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் 2 லட்சமாக மாற்றினார். தற்போதைய சட்டமன்ற அறிவிப்பில் அதை கூடுதலாக்கி 2 லட்சம் ரூபாயை ஆக்கினார். 2,50,000 ரூபாய் ஒரு திருக்கோயிலுக்கென்று இப்பொழுது வைப்பு நிதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த திட்டத்திற்கு மாத்திரம் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு 200 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார். புதுக்கோட்டை மாவட்டம் செவல்பட்டியைச் சேர்ந்தவர் இந்துமதி, இவரது தங்கை ஐஸ்வர்யா. இருவரும் திருச்சி மாவட்டம் மணப்பாறைக்கு சென்று எலக்ட்ரானிக்ஸ் கடையில் LED டிவி வாங்கிக் கொண்டு ஊருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கோவில்பட்டி சாலையில் புதுக்காலனி என்ற இடத்தில் சென்றபோது இவர்களை பின்தொடர்ந்து மற்றொரு இருசக்கர வாகனத்தில் முகத்தை மறைத்துக் கொண்டு வந்த இளைஞர் ஒருவர் ஐஸ்வர்யா கழுத்தில் இருந்த செயினை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது ஐஸ்வர்யா கூச்சலிட்டதும் பொதுமக்கள் அந்த இளைஞரை பிடித்து தர்மடி கொடுத்து மணப்பாறை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த இளைஞர் விராலிமலையைச் சேர்ந்த தீபன்ராஜ் என்பதும் திருச்சி தீரன் நகர் அரசு போக்குவரத்து பணிமனையில் ஒப்பந்த பணியாளராக வேலை செய்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல கட்டிட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றது. இப்பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி ஒருவர் ஸ்லாப் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன், நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் உள்ளிட்டோர் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு சென்று கட்டடப் பணிகளை ஆய்வு செய்தனர். மருத்துவமனையில் ஒரு புதிய கட்டிடம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. நேற்று அசம்பாவிதமாக அந்த ஒரு ஸ்லாப்பு இடிஞ்சு விழுந்து ஒருத்தர் இறந்துருக்காரு. அதை வந்து என்னான்னு பார்க்குறதுங்க மருத்துவர் நம்ம டாக்டர் பொன்னரசு இருக்கார், பில்டிங் இன்ஜினியர்ஸ் கூட இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டேன், அந்த ஸ்லாப்பு இடிஞ்சு விழுந்ததுனால தான் அந்த போர்ட்டிகோ வந்து டேமேஜ் ஆகிருக்கு, பில்டிங் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்ற சர்டிஃபிகேட்டை நாங்கள் கொடுக்குறோம், சாயில் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணியாச்சு, பில்டிங்கை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு போர்ட்டிகோ தான் பிரச்சனை, அதையுமே நாங்கள் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணி தரோன்ட்டு. யாருக்குமே எந்த அச்சமும் தேவையில்லை, பில்டிங் நல்லா இருக்கு. முதல்ல இதே மாதிரி செக் பண்ணியிருப்பாங்க, அதாவது கட்டடம் கட்டுறாங்க, கட்டடம் அழகா இருக்கு, சாயில் டெஸ்ட்டு பில்டிங்க்கு கீழே ஃப்ளோரிங் நல்லா இருக்கு. இந்த எலிவேஷன் ஸ்லாப்பு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் அந்த லேபர்ஸ் ஏறி வேலை செய்யும்போது அந்த முட்டு பிரிஞ்சு கீழே இடிச்சு விழுந்துருக்கு. எலிவேஷன் மட்டும், பில்டிங் இடிச்சு விடல. பில்டிங் இடிக்கலன்னா பில்டிங் இடிச்சு விழுந்திருக்கு. கட்டடத்துக்கு கான்ட்ராக்ட் பண்ணுறவர் அதை நான் சரி பண்ணித்தாரு, போர்ட்டிகோவும் சரி பண்ணித்தாருன்ட்டாரு. எலிஜிபிள் அந்த ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நாங்கள் இதை அலோவ் பண்ணுவோம். அதை கொடுக்க வேண்டியது அதிகாரிகள் நிச்சயமாக கொடுப்பாங்க. ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்த பிறகு தாராளமாக அந்த பில்டிங்கை பயன்படுத்தினா ஒன்றும் பிரச்சனை. தென்காசி மாவட்டம் குற்றாலம் ஐந்தருவி சாலையில் அப்துல் காதர் என்பவரது வீட்டின் மரத்தின் அருகே 12 அடி நீளமுள்ள ராஜநாகம் பதுங்கியிருந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தென்காசி தீயணைப்புத் துறையினர், தன்னார்வலர்கள் ஆகியோர் சென்று ராஜநாகத்தை பத்திரமாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட KNK சாலை ரங்கா வீதியில் கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பினை சீரமைக்கும் பணியின் காரணமாக சாலையை தோண்டி பணி மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் கால்வாய் பணி முடிந்த நிலையில் பணிக்காக தோண்டப்பட்ட சாலையின் குழியை சீரமைத்து தராமல் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக மாநகராட்சி நிர்வாகம் கிடப்பில் போட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் இந்த சாலை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு உள்ளாவதாகவும், இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் இக்குழிக்குள் எதிர்பாராத விதமாக விழுவதாகவும், அதனால் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் கூறினர். எனவே அசம்பாவிதம் ஏதும் ஏற்படுவதற்குள் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட குழியை மூட வேண்டும் என்று பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கணக்கன்குப்பம் கிராமத்தில் அரசு மதுபான கடை அமைந்துள்ளது. இந்த அரசு மதுபான கடையில் மேற்பார்வையாளராக பணிபுரியும் வேலு மற்றும் விற்பனையாளராக பணிபுரியும் சங்கர் ஆகிய இருவரும் கடந்த 7ஆம் தேதி இரவு அரசு மதுபான கடையை மூடிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் 8ஆம் தேதி நள்ளிரவு மர்ம நபர்கள் சிலர் மாஸ்க் அணிந்து கொண்டு வந்து கடப்பாறையை கொண்டு மதுபான கடையின் ஷட்டரை உடைத்து 25,000 ரூபாய் மதிப்புள்ள 151 மதுபான பாட்டில்களை திருடி சென்றுள்ளனர். மேலும் அரசு மதுபான கடை உள்ளே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை உடைத்து சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கண்டாஞ்சிபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 3 சட்டங்களையும் திரும்பப் பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் திருவாரூர் மாவட்டம் மண்ணை நகரிலிருந்து பேரணியாக சென்று ரயில் நிலையத்தில் பன்னார்குடியிலிருந்து மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய அரசு இந்த 3 சட்டங்களையும் திரும்பப் பெறாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். இதையடுத்து ரயில் மறியலில் ஈடுபட்ட அனைத்து வழக்கறிஞர்களையும் மன்னார்குடி காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒன்றிய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள முப்பெரும் சட்டங்களில் உள்ள திருத்தங்களை கண்டித்து மன்னார்குடி வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இன்று ரயில் மறியல் போராட்டம் நடைபெறுகிறது. தொடர்ந்து இந்த சட்டத்தை மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் எதிரான இந்த சட்டத்தை எதிர்த்து வழக்காடிகளுக்கும் எதிரான இந்த சட்டத்தை எதிர்த்து வழக்கறிஞர்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம். கடந்த 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகிறோம். எங்களது கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு தற்பொழுது நீதிபதி ஒரு நபர் கமிஷனை அமைத்து இந்த சட்ட திருத்தத்தை பற்றி ஆராய்வதாக அறிவித்துள்ளதை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வரவேற்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பிரையன் பூங்கா, செட்டியார் பூங்கா, ரோஜா பூங்காக்களுக்கு செல்வதற்காக புதிய கட்டண முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ரோஜா பூங்கா மற்றும் பிரையன் பூங்கா செல்ல நுழைவு கட்டணம் 30 ரூபாயாக இருந்த நிலையில் 50 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் ரோஜா பூங்காவில் இலவச வாகன நிறுத்தமாக இருந்த நிலையில் தற்போது இருசக்கர வாகனத்திற்கு 50 ரூபாயும் கார்களுக்கு 100 ரூபாயும் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் செட்டியார் பூங்காவிற்கு நுழைவு கட்டணம் ஏற்கனவே 20 ரூபாய் இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 20 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு 40 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த உயர்த்தப்பட்ட புதிய நுழைவு கட்டணம் இன்றிலிருந்து வசூல் செய்யப்படுகிறது. திடீரென முன்னறிவிப்பு இன்றி உயர்த்தப்பட்ட கட்டண உயர்வால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ரவுடி பட்டியலில் உள்ளவர் என விமர்சித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை பகுதியில் காங்கிரஸ் கட்சியினர் 30க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செல்வ பெருந்தகை குறித்து அவதூறு கருத்தை பதிவு செய்து வரும் அண்ணாமலை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பினர்.